ஏன் பெரியம்மா? ஏன் பெரியம்மா நாய்க்கெல்லாம் சோறு போடுறீங்க, பூனையெல்லாம் விரட்டி விடுறீங்க? நாய்க்கும் பூனைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நாய் சொல்லுமா, கடவுளே இந்த வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருக்கணும், அவங்க சாப்பிட்ட மிச்சம் எனக்கு கொண்டாந்து வைக்கணும், நான் சாப்பிட்டு பொழைச்சிக்குவேன், அதனால் இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், இப்போதும் இந்த குடும்பத்தில் 4-5 பிள்ளைங்க இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கடவுளை நாய் வேண்டுமா. பூனை என்ன செய்யுமா தெரியுமா? கடவுளே இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, புள்ள குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு நான் மட்டும்தான் இருக்கணும், பாலஞ்சோறுமா எனக்கு கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பூனை வேண்டுமா. அதுக்கு தான் நாய்க்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு? டவுனில் இருக்கவங்களாம் வெள்ளையாக இருக்காங்க, கிராமத்தில் இருக்கவங்களாம் கருப்பாக இருக்காங்க, எதுக்கு? உனக்கு இப்படி ஒரு சந்தேகமா? டவுனில் இருக்கிறவங்களுக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது தெரியுமா? தெரியாதே. டவுனில் இருக்கிறவங்க வெயிலுக்கு போக மாட்டாங்க, மழையில் நனைய மாட்டாங்க, வெயிலை கண்டவுடனே ஓடுவாங்க, ஏசியில் இருப்பாங்க, அப்படியே கலராக இருந்தாலும் அவங்க எப்படி நல்லாவே இருந்தாலும் மேக்கப் போடாமல் வெளியில் வரமாட்டாங்க. அதே மாதிரி அம்மாயி மக பேத்தி எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வருவாங்க. டவுனில் இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் ஏங்கக்கூடாது, அதெல்லாம் அப்படி தான், டவுனில் அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் கிராமத்தில் எல்லாருமே உழைப்பாளி, வெயிலெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மழை பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய விவசாயத்தை தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் வெயிலில் அலைஞ்சு கருத்து போயிருப்பாங்க, அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. நம்ம கிடைச்சது கிடைச்சது நம்ம குடும்பம், நம்மளுடைய ஆடு மாடு, நம்ம விவசாயம், அதுதான். நான் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் லைட்டாக மேக்கப் போட்டுக்கிட்டு இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் போவாங்க வருவாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் மேக்கப் போடுறது தப்பு கிடையாது, தன்னை அழகுபடுத்துறது தவறு கிடையாது, தன்னையே தானே அசிங்கப்படுத்திக்கிறத அதுதான் தவறு. அதனால் சிட்டிக்கும் கிராமத்துக்கும் இதுதான் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஷூட்டிங்க்கெலாம் போனீங்களே, எந்தெந்த படத்துக்கு போனீங்க, எங்கெங்கெல்லாம் போனீங்க? ஷூட்டிங்கா? அதுவா, நடுதரியமாக தான் கூட்டிகிட்டு போனான் சென்னைக்கு. சண்டைக்கோழி 2 விஷால் படம், அது ஒரு வாரம் அங்கே இருந்தோம். அப்புறம் இரும்புத்திரை, அது எங்கே ஷூட்டிங் அப்படின்னா திருநெல்வேலியில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஷூட்டிங்கு. அது 2 நாள் ஊட்டி போனாங்க, அது ஒரு நாளோட முடிஞ்சிருச்சு, சரின்ட்டு வந்துட்டோம். சாப்பிட போகையில் விஷால், அவ்வளவு மக்கள் இருக்கும்போது விஷால் என்னை கூப்பிட்டு, அம்மா சாப்பாடு நல்லா இருந்துச்சா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். அது ஒரு சந்தோஷம். விஷால் நல்ல ஒரு தம்பி மாதிரி அந்த பையன். கூட உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், டிவிலெல்லாம் பார்த்தோம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மனசு. அவங்களையெல்லாம் நல்லா விசாரிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அது ஒன்று. அப்புறம் இன்னொரு படம் கடைக்குட்டி சிங்கம், கார்த்திகை படம், சிவகுமார் மையன் கார்த்திகை படம். அந்த படம் நடிக்கையில் தான் 3ஆம் நாள் நடிக்கும்போது தான் அம்மாச்சி இறந்தது. அது மறக்க முடியாதது. அம்மாச்சிக்கு உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப முடியலை அப்படின்னு சொன்னோடனே மணப்பாறை சிங்காரவேலு, அவர் இப்போ ஒரு ராஜபாட்டு சங்கத்துக்கு தலைவராக இருக்காப்புல, அவரை மறக்கவே முடியாது. அந்த நேரத்தில் அந்த பஸ்ஸு கூட்டியாந்து ஷூட்டிங்கில் நிற்கின காரில் ஏற்றிட்டு வந்து என்னை இங்கே மலைக்குடிப்பட்டில் விட்டாங்க.
அவரை என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் சிங்காரவேலனுக்கு. அது என்றைக்குமே மறக்க முடியாது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் அது ஒன்றும் 10 மாதம் சுமந்த பெற்ற தாய் அது இறந்தது நம்மளால் அன்னைக்கு மறக்க முடியாத சூழ்நிலை. அன்னைக்கு சந்தித்தது அது. அப்புறம் என்ன 7-8 படத்துக்கு போயிருக்கேன், அதெல்லாம் நான் வெளியில் சொல்கிறது இல்லை. அப்புறம் மகேஷ் பாபு படம் காரைக்குடிக்கு கைலாசநாதர் கோவிலில், அது ஒரு வாரம் அதுக்கு போயிருக்கோம். இதெல்லாம் கூட்டத்தை கூட கூட்டமாக நிற்க வைப்பாங்க, ஒரு வசனம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம முகத்தை காட்ட மாட்டாங்க. அதனால் நான் அதெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை. சம்பளம்லாம் அழகாக எல்லாம் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டாங்க. சாப்பாடு போக்குவரத்து தங்குற இடம் எல்லாம் நீட்டாக கொடுப்பாங்க. அதெல்லாம் போனோம். அப்புறம் மிருகங்கிற படம், மிருகம் அப்படிங்கிற ஒரு படம், அது ஸ்டோரி சொன்னாங்க. அது ஹீரோ பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமாம், அது வந்து ஸ்டோரி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன சீனுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த சீனு பிடிக்கல, நான் வந்துட்டோம், போயிட்டு வரேங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். ஏதானும் போகிறது நம்ம வெளியில் சொல்லிக்கிறதுக்கான ரீசன் அதில் இல்லை, அதனால் நான் சொல்லிக்கிறது இல்லை. எது படத்துக்கு போனடைய இது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த அங்கே படம் இங்கே படம் வர்றீங்களா, செலக்ட் பண்ண கூப்பிடுவாங்க, சீரியல் கூப்பிடுவாங்க, செலக்ட் பண்ணுறாங்க வாங்க அப்படிம்பாங்க. அங்கே போனோம்னா அவங்களுக்கு சொல்கிறாம்பாங்க, ஒரு மாதம் சீரியலு, அங்கே சீரியலு இங்கே சீரியலு, வாங்க உங்களுக்கு செலக்ட்னா. நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, குடும்பம்லாம் விட்டுட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. அதனால் சீரியலுக்கெல்லாம் நான் போகலை. செலக்டுன்னு சொல்லுவாங்க, நான் போகிறதுக்கு விருப்பம் இருக்காது எனக்கு. படத்துக்கு போகணும். நம்மளுக்கு வந்து படத்தில் ஏதாவது ரோல் கொடுத்தாங்கன்னா ஏதோ நம்ம செய்யலாம். ஒரு நாத்தனார் வேஷம், மாமியார் வேஷம் இப்படி கொடுக்கலாம். ஹீரோய்க்கு தாய் வேஷம். எல்லாரும் என்ன கற்பனையில் பேசுகிறாங்க. ஒரு இது தப்பாக போச்சுன்னா கட் 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 அப்படிம்பாங்க. சொல்லி கொடுத்து தானே எல்லாம் நடிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா நடிக்க தெரியாது. நாடகத்தில் நம்மளாக பேசி, நம்மளாக பாடி, நம்மளாக கருத்துக்களை சொல்லி செஞ்சு வர்றவங்க நம்ம. அதுங்க சொல்லி சொல்லி கொடுத்து நடிக்கணும். அப்புறம் நான் எல்லோரும் என்ன கற்றுக்கிட்டே பிறக்கும் போதே கற்றுக்கிட்ட படத்துக்கெல்லாம் போனாங்க. படத்தோடைய சாராம்சம்லாம் உனக்கெல்லாம் தெரியாது. போனால் அங்கே இந்த ஷூட்டிங்கில் அவ்வளோ விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தரமாட்டாங்க. இதில் நாடகக்காரர்களுக்கு என்ன தலை விதி அப்படின்னா, படம் நடிக்கிறவங்களுக்கு எத்தனை வயசுக்கு வேணாலும் 100 வயசுக்கு வேணாலும் ஆரோக்கியமாக இருந்தால் அவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த நாடகக்காரர்களுடைய தலையெழுத்து முகம் சுருங்குச்சுன்னா, நம்மளுக்கு வயசாகிருச்சு, அவருக்கு வயசாகிருச்சு, வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1-2 நாடகம், கதைகள் நாடகம் வைக்கிறது இதெல்லாம் கொடுத்தாலும் நல்லா நடிப்போம் அவங்களுடைய சர்வீஸை வச்சு. ஆனால் வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. கொடுத்த நாடகமும் நின்று போச்சு உங்களுக்கு அப்படின்னு ஃபோன் வரும். அதுதான் நாடக நடிகர்களுடைய தலையெழுத்து. அதுலேயும் இந்த பெண்களுக்கு தான் ரொம்ப அந்த வயசு முறுக்கத்திலே இருக்கணும், அந்த வயசாகவே இருக்கணும். நாடகக்காரவங்களுக்கும் சினிமாக்காரவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் இருந்து தான் ஆகணும். என்ன பெருமா இப்படி சொல்கிறீங்க? நானும் ஒரு டைரக்டர் ஆகலான்னு நினைக்கிறேன். மாவராசி ஆகு. உன் மூளைக்கும் உன் சிந்தனைக்கும் இந்த வயசில் நல்ல திறமைகள்லாம் இருக்குது. நல்லா படி. படித்து நீ என்ன ஆசைப்படுறியோ நல்லா பேர் தைரியமாக இருக்கணும். படித்து தைரியமாக நம்மளுடைய இலாக்கை அடைகிற வரைக்கும் பெண்கள் மட்டும் அந்த தைரியத்தை விடக்கூடாது. நம்ம ஜெயிக்கணும்னு ஓடுறோம். ஒரு கருத்து உனக்கு சொல்கிறேன், ஜெயிக்கணும்னு ஓடுறோம். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பின்னாடி வர்றவங்கள பிடிச்சி தள்ளிட்டு ஓடக்கூடாது. நம்ம வின் பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நினச்ச காரியம் ஜெயமாகும், வெற்றி பெறலாம். அப்படி தான் பெண்கள் எல்லாம் தைரியமாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். நம்ம முடிச்சிடலாம். உடம்பு பெண் உடம்பாக இருக்கணும்,
அறிவு சிந்தனையெல்லாம் ஆணுடைய தைரியமாக இருக்கணும். நம்ம எப்படியா இருந்தாலும் இதை செஞ்சு முடிச்சிருவோம். செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் வைராக்கியமும் வரணும். அதனால் உன்னுடைய ஆசை நிறைவேறட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.